ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னா 2016 ரிலீஸ் ஆன வில் யூ பி தேர். இது ஒரு லவ் அண்ட் டைம் டிராவல் மூவி. இந்த மூவியோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க அதிகமாக பேசாம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு காட்டுக்குள்ளே காமிக்கிறாங்க. அங்கே பழங்குடி மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய உடம்பு சரியில்லாமல் நிறைய வியாதி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வியாதியெல்லாம் குணப்படுத்த ஒரு டாக்டர் குழு வந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ ஒரு வயசானவர் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாரு. அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதை அந்த டாக்டர் சரி பண்ணுறாரு. அதுக்கு அந்த தாத்தா, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு, என் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒருத்தரை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்குதுன்னு அந்த டாக்டர் சொல்லுவார். அதுக்கு அந்த தாத்தா கண்ணாடி கிளாஸ்ல இருந்து ஒரு மாத்திரை எடுத்து கொடுப்பாரு. அந்த டாக்டர் அந்த டேப்லெட்டை தின்னதோடனே டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிடுறாரு. அங்கே அவரையும் பார்க்குறாரு, ரொம்ப யங்கான ஏஜில். திரும்ப கண்மொழிச்சு ரியாலிட்டிக்கு வந்துடுறாரு. வந்த அப்புறம் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் ஒரு கனவான்னு யோசிக்கிறாரு. மறுபடியும் டேப்லெட்டை போட்டுட்டு அவர் இருந்த வீட்டுக்கு போகிறாரு பாஸ்ட்டுக்கு. அப்போ தான் இதெல்லாம் உண்மைன்னு அவருக்கு தெரிய வருது. எங்கேஜில் இருக்கிற அவரு பார்த்துட்டு, இதெல்லாம் என்ன நடக்குது, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்குறாரு. நான் லவ் பண்ண பொண்ணை பார்க்க வந்தேன்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கு எங்கேஜில் இருக்கிற டாக்டர் வந்துட்டு, ஏன் அவள் ஃப்யூச்சரில் இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு அந்த டாக்டர் இருந்துக்கிட்டு, அவள் ஃப்யூச்சரில் இல்லை, ஃப்யூச்சரில் அவள் செத்துட்டான்னு சொல்கிறான். அதை கேட்டு இவன் ஷாக் ஆயிடுறான். எப்படி செத்தா, அவளை காப்பாற்றுறதுக்கு எந்த வழியும் இல்லையான்னு அவன் கேட்குறான். அதுக்கு அந்த டாக்டர் இருந்துக்கிட்டு, அவள் எப்படியும் அந்த டால்ஃபின் இருந்த வாட்டர் டேங்க்ல தான் செத்து போயிடுவா, அதை மட்டும் நம்ம காப்பாற்றினா போதும்னு சொல்லுவான். ஆனால் அந்த டாக்டர் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. நான் உனக்கு இந்த உதவி செய்யணும்னா நீ அவளை ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லுவான். எதனாலன்னா, அவள் செத்தப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளால் எனக்கு ஒரு குழந்தையும் உருவாச்சு. ஒரு வேளை அவள் உயிர் பழிச்சு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் ஃப்யூச்சரில் இருக்கிற குழந்தை எல்லாமே போயிடும்னு சொல்கிறான். ஸோ அதனால நான் அவளை காப்பாற்ற உதவி செய்கிறேன், ஆனால் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிறான். அவளை காப்பாற்றினாங்களா இல்லையான்னு சொல்கிற கதை தான் வில் யூ பி தேர். இதில் லவ்வை மட்டும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு அப்பா ஒரு பொண்ணு மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டுனா எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் சேர்ந்து சொல்கிற கதை தான் வில் யூ பி தேர். இது ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மூவியை நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். இந்த மூவியை டெலகிராம் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.